சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நேரங்கட்ட நேரத்துல உங்களுக்கு ஏதாவது குடிக்க குடுப்பியா நீ? பொழுது போன நேரத்துல ஜில்லுன்னு ஜூஸ் கொண்டு வந்து குடுப்பியா? சூடா சூப் கொடுத்துருக்கலாம்ல. அக்கா, அம்மா காப்பி கேட்டாங்க, நான் தான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன். போதும் நிறுத்து, எல்லாத்துக்கும் ஒரு பதிலும் காரணமும் வச்சிருப்பியே. சரி விடு செல்வி, ஏதோ அம்மா மேல இருக்கிற ஆசையில தான் அவன் அப்படி பண்ணிருக்கான். அப்படி இல்ல சித்தி, இந்த வீட்ல ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா பிரச்சனையையும் ஒத்த மனுஷியா நீங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பிரச்சனையில உங்களுக்கு என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் சாப்பாட்டு விஷயத்திலயாவது உங்க மேல கொஞ்சம் அக்கறையா இருக்கலாமேனுதான். எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய சக்திய ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க ஏன் கூட இருக்கிறதுனாலதான். அடுத்த ஜென்மத்துல நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோமா இல்லையான்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த ஜென்மத்துல ஏன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மா, அங்க பாருங்க, சௌந்தர்யாவும் சூர்யாவும் சந்தோஷமா சிரிச்சுட்டே வராங்க. ஏதாவது செஞ்சு எப்படியாவது சூர்யாவையும் அவளையும் வெளியே போறத தடுத்து நிறுத்தணும் ருத்ரா. போட்டோம், சந்தோஷமா போட்டோம். பரவாயில்ல, பிரச்சனையெல்லாம் மறந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களே. அம்மா, நானும் சௌந்தர்யாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். சௌந்தர்யா மா, அந்த டெண்டரை நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு தானே கோட் பண்ணிருக்க? சூர்யா, நீ சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டல்ல? அப்ப அந்த அமௌண்ட் நீங்க சொல்லலையா? அது நான் சௌந்தர்யா. சொல்லுங்க, அந்த அமௌண்ட் நீங்க சொல்லலையா? இல்ல, நான் சொல்லல, அம்மா தான் சொன்னாங்க. சௌந்தர்யா, சௌந்தர்யா நில்லு. என்னாச்சு சூர்யா? அம்மா, அது நீங்க என்கிட்ட சொன்ன டெண்டர் அமௌண்ட்டை நீங்க சொன்னதா நான் சௌந்தர்யா கிட்ட சொல்லல. நீங்க சொன்னதா சொன்னா சௌந்தர்யா கேட்க மாட்டான்னு நானே சொல்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ உண்மை தெரிஞ்சு போய் கோச்சிட்டு போறான். ஏண்டா, இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சாரி சூர்யா, நீ போய் அவளை சமாதானப்படுத்து போ. சரிம்மா. நான் வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்கலாம். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே.